ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளால சேனல்ல வீடியோ போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன். இது வந்து ஸ்டார்ட் அப் தான் ஓகேவா? இன்னும் நம்ம சேனல் வந்து டெவலப்லாம் ஆகல. இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 வீடியோ போட்டிருப்போம் அவ்வளோதான். ஓகேங்களா? இனிமேலாவது நான் வந்து இன்னும் ஒரு 5 மாசம் வரையும் ரெகுலரா வர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ட்ரை பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 4 வீடியோ வர மாரியாவது நான் வந்து ட்ரை பண்றேன் ஓகேவா? ஹலோ கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்க கவியரசன். நம்ம சேனல்ல லாஸ்ட்டா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 11 மாசம் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டா வந்து பங்களாதேஷ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துச்சு. காஷ்மீர்ல பெஹல்காம்ல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கா இருக்கட்டும், அதுக்கு பதிலடி தர விதமா இந்தியா நடத்தின ஆப்பரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்ல நடந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து அத்தன பேரையும் வந்து கஷ்டப்பட வச்ச ஒரு துயரம். 242 பேர்ல ஒரு ஆள் மட்டும் தான் வந்து பொழச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நம்ப தமிழ்நாட்ல போன மாசம் 27ஆம் தேதி அஜித்குமார் அப்படிங்கிற இந்த இளைஞர வந்து போலீஸ்காரங்க வந்து அடிச்சே கொன்றுருக்காங்க. அந்த அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் 27ஆம் தேதி காலையில ஒரு 11:30 மணிக்கு வந்து கோயிலுக்கு நிக்கிதாவும், அவங்களுடைய அம்மா 2 பேரும் வந்து வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக 2 பேரும் வந்து கார்ல வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, "இந்த இந்த காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போணும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அங்க செக்யூரிட்டியா வேலை பார்க்குற இந்த அஜித்குமார் ஓகேவா? டெம்பரரியா வேலை பார்க்குற ஒரு பர்சன். அவர்ட்ட வந்து சாவிய குடுத்துட்டு போயிருக்காங்க. சாவிய குடுத்துட்டு அவருக்கு வந்து கார் ஓட்டத் தெரியாது ஓகேவா? அதனால அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "வாங்கடா மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கார் கீய வந்து குடுத்து, "இந்த கார வந்து போய் பார்க் பண்ணிட்டு வாங்க" அப்படின்னு வந்து அஜித்குமார் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம வீல் சேர் வந்து அவங்க அம்மா வந்து நடக்க முடியாது. அதனால வீல் சேர்ல தான் எடுத்துட்டு வந்து அழைச்சிட்டு போய் விடணும், அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஓகேவா? அதனால வீல் சேரும் எடுத்து வந்து குடுத்துருக்காரு. அந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரூ. 500 குடுங்க மேடம்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. "நீங்க குடுத்து தான் மேடம் ஆகணும். நாங்க ஒரு 5, 6 பசங்க இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அத வந்து அவங்க வந்து பெருசா எடுத்துக்கிட்டு, "உன்ன என்ன பண்றேன்னு பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் தூரம் கார்ல போயிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து போனதுனால வெறுங்கழுத்தோட இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்ல வந்து நகை வச்சிருக்கேன். அத எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ போய் தேடி பார்த்தப்ப தான் நகைய காணோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஓகேவா? இப்ப அஜித்குமார் உயிரோட இல்ல. அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் குடுத்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டைரக்ட்டா டிஜிபி அவங்களுக்கு கீழ கீழன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ வந்து இறக்கி, அவர வந்து தனியா கூப்பிட்டு போய் யூனிஃபார்ம் கூட இல்லாத போலீஸு எஃப்ஐஆர் கூட போடாம வந்து அடிச்சிருக்காங்க 2 நாளைக்கு ஓகேவா? அவர மட்டும் அடிக்கல. அவர் கூட சேர்ந்து அவர் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அவருடைய தம்பியும் சேர்த்து மொத்தம் ஒரு 5 பேர வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல அஜித்குமார மட்டும் தனியா கூப்பிட்டுட்டு போயிட்டு, அதே இடத்துல வந்து 2 நாள் வச்சு அடிச்சிருக்காங்க. 2 நாள் வச்சு அடிச்சதுல தண்ணி கேட்டதுக்கு தண்ணி கூட குடுக்காம, அந்த தண்ணி குடுத்தாலும் அப்படி அதில வந்து மொளகா பொடிய கலந்து குடுத்து, மூஞ்சிலயும் வந்து மொளகா பொடிய தடவி, பிறப்பு உறுப்புலயும் வந்து மொளகாத்தூள போட்டு, பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதில வந்து என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேல எஃப்ஐஆர் போடல, எதுவுமே பண்ணல. மேல இருக்கிறவங்க குடுத்த பிரஷர்னால மட்டும் தான் இவ்வளவும் வந்து நடக்குது ஓகேவா? அடிக்கிற அடியில வந்து அவரு வந்து இறந்தே போயிடுறாரு. இறந்து போனது கூட ஒரு பிரச்சனையே கிடையாது. போலீஸ்காரவங்க மனசாட்சியே இல்லாம அவர் மேல என்ன வந்து எஃப்ஐஆர் எழுதுறாங்கன்னா, அவர வந்து நாங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம். தப்பிச்சு ஓடுறப்ப வலிப்பு ஏற்பட்டு கீழ விழுந்து இறந்து போயிட்டாருன்னு எழுதுறாங்க. உங்களுக்கும் குடும்பம், குட்டி எல்லாமே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகேவா? மனசாட்சியே இல்லாம மக்கள பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டமே தவிர, மக்கள வந்து இந்த மாரி கொல்றதுக்கு வந்து சட்டம் கிடையாது. ஏற்கனவே இந்த மாரி ஒரு சம்பவம் தான் சாத்தான்குளத்தில வந்து நடந்தது. ஓகேவா? அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாரி ஒரு சம்பவங்கள் வெளில வராத வரையும் மக்கள் வந்து ஒரு பயத்தோடயே வந்து இருக்காங்க. ஓகேவா? இது வந்து நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், உங்களுக்கு கூட நடக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் தனியா தான் எடுத்திருக்கணும். எனக்கு வந்து சரியான டைம் கிடைக்கல. அதனால வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு காலையில வந்து டைம் பார்த்தீங்கன்னா, சரியா 7:45 இருக்கும். அந்த டைம்ல கடலூர் மாவட்டத்தோட செம்மங்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊரோட ரயில்வே ட்ராக்க வந்து ஒரு வேன், அதாவது ஸ்கூல் வேன் ஓகேவா? அங்க கிருஷ்ணசாமி சிபிஎஸ்இ ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுடைய ஒரு வேன் 4 பசங்க, அதுக்கப்புறம் டிரைவர் ஓகேவா? மொத்தமா அந்த வேன்ல வந்து 5 பேர் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. கேட் வந்து அப்ப பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல இருந்திருக்கு. ஓப்பன்ல இருந்ததும் இவங்க வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ட்ராக் தான் ஓகேவா? ஒரே ட்ராக்ல தான் ட்ரெயின் வர்றதும் சரி, போறதும் சரி. அந்த ஒரே ட்ராக் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இவங்க வந்து வேன் எடுத்துட்டு அந்தாண்ட போறப்ப, கரெக்ட்டா வந்து ட்ரெயின் அடிச்சு, அந்த வேன்ல இருந்த 3 பேர் வந்து இப்ப இதுவரையும் கிடைச்ச செய்திப்படி பார்த்தீங்கன்னா, 3 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. டிரைவர் அதுக்கப்புறம் அதில
பயணிச்ச ஒரு பையன். இவங்க 2 பேர் மட்டும் தான் உயிர் பொழச்சிருக்காங்க சரியா? அதுலயும் என்ன ஒரு வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பத்த சேர்ந்த அக்கா, தம்பி ஓகேவா? 2 பேர் வந்து ஒரே குடும்பத்த சேர்ந்த அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில அவங்க அம்மா வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி, பசங்களுக்கு ஊட்டிட்டு, அவங்கள ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டு, அவங்க வந்து வீட்ல இருந்திருக்காங்க. திடீர்னு வந்து இந்த மாரி செய்தி கேட்டதும், அவங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. எவ்வளோ கஷ்டத்த வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலர் பண்ற தப்பால யார் யாரோ பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 காரணம் வந்து சொல்றாங்க. அந்த கேட் கீப்பர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து தூங்கிட்டு இருந்ததாவும், அதனால தான் வந்து வேன் எடுத்துட்டு போனதாவும் டிரைவர் வந்து ஒரு வாக்குமூலம் சொல்லியிருக்காரு. அதேபோல அந்த கேட் கீப்பர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "இல்ல டிரைவர் தான் வந்து கேட்ட ஓப்பன் பண்ண சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவங்க 2 பேர் சொல்றத வச்சு பார்க்குறப்ப, யார் சொல்றது உண்மைன்னே வந்து நம்ப முடியல. அதனால அந்த வேன்ல டிராவல் பண்ண ஒரு பையன் இருக்காங்க பார்த்தீங்களா, உயிர் பொழச்சிருக்காருல்ல, அவரு வந்து ஒரு வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. அந்த வாக்குமூலத்தப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கேட் கீப்பர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு வந்து சிக்னலும் உழல, கேட்டும் ஓப்பன்ல தான் இருந்தது. அதனால தான் வந்து டிரைவர் போனாரு. அப்படிங்கிற அந்த பையன் வந்து சொன்ன உண்மைய வச்சு, இப்ப நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன். அதனால வந்து அவரு வந்து தூங்கிட்டு இருந்ததாவும், அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் வந்து நடந்து முடிஞ்சுச்சு ஓகேவா? ட்ரெயின் வந்துச்சு. அந்த வேன அடிச்சுச்சு. வேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தள்ளி போய் விழுந்துடுச்சு. ஓகேவா? அப்ப வந்து அந்த பையன் வந்து அப்ப மயக்கம்லாம் வந்து எனக்கு வந்து மயக்கம்லாம் வரல. நான் எந்திரிச்சு பார்த்தேன். எந்திரிச்சு பார்த்தப்ப, அவரு வந்து தூங்கிட்டு தான் இருந்தாரு. அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து சொல்லியிருக்காரு. யாரோ ஒருத்தவங்க பண்ற மிஸ்டேக்கால, இப்ப பார்த்தீங்களா ஒரு 3 உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரயில்வேல வந்து கேட்டிருக்காங்க. கடலூர் மாவட்ட கலெக்டர் வந்து அதுக்கு பர்மிஷன் தராமலே வச்சிருந்திருக்காரு. இந்த மாரி ஒரு பர்மிஷன் குடுத்திருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா என்னன்னு வந்து தெரியல. ஓகேவா? யாரோ ஒருத்தவங்க பண்ற மிஸ்டேக்னால யாரோ பாதிக்கப்படுறது தான் வந்து இங்க தாங்கிக்க முடியாத ஒண்ணா இருக்கு. ஓகேவா? ஓகே. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இனிமேல் வந்து நான் ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு மாசத்துல ஒரு 4 வீடியோவாவது போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? நம்ப சேனல் வந்து அவ்வளோ பெரிய சேனல்லாம் இல்ல. முடிஞ்சா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.